சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையிடம் இருந்து உன்னை பிரிக்க உன் இல்லத்திற்கு வந்த ஒருவர் தற்சமயம் திரும்பச் சென்றிருக்கின்றார். நிச்சயமாக மீண்டும் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடக்கவும், அதாவது அவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து உன்னை பிரிக்கவும், இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு உனக்கு முழுமையாக ஒரு மிகப்பெரிய சோதனையை கொடுக்கப் போகிறது. இவர்கள் யார்? எதனால் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உன் முன்னால் வந்து நின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி எண்ணுகின்ற இந்த நேரம், என் குழந்தை எதை எதையோ நினைத்து நீ வருந்தக்கூடாது. எதை எதையோ யோசித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. உனக்காகவே நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவாக உணர்ந்திட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்ல முடிவெடுத்து விட்டால் அவை அத்தனையும் நீ கவனமாக உணர வேண்டும் அல்லவா? நான் உனக்காக வேண்டி என்ன நடத்துவதாக இருந்தாலும் அவை அத்தனையும் நான் உனக்கென்று சரியாக புரிய வைப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் குழந்தை இழந்ததை எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. உனக்காக உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் யோசித்து என் குழந்தை நீ கலங்காதே. நான் உன்னோடு நின்று ஒரு விஷயத்தை தரும்பொழுது அவை ஒவ்வொன்றிலும் உனக்கு தேவையானதை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு தேவையற்ற சோதனைகளை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய். யாரெல்லாம் நமக்கு என்னவெல்லாமும் செய்கிறார்கள் என்று சொல்லி நீ இனிமேலும் வருந்தாதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல நேரங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகு. இந்த சாயப்பா நான் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து உனக்கு துணை இருக்கும் இந்த நாட்கள் முழுக்க இனி அத்தனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே. காரணமில்லாமல் என் குழந்தை ஒவ்வொன்றையும் எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை நீ நிச்சயமாக தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன் வீட்டை தேடி வந்து திரும்ப செல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டில் என்ன நடக்கிறது, உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற அந்யோன்யம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நோட்டமிட்டு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் வீட்டிருக்கின்ற இந்த நோட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்படுத்தக்கூடிய பிரிவு இனி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய காயத்தை உனக்கு கொடுக்கப் போகிறது. என்னவெல்லாம் உன்னை சுற்றி நடந்திருந்தாலும் நான் இருந்து உனக்கு ஒரு வாக்கு கொடுப்பதை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரிவர உணர்ந்திட வேண்டும். சரியான ஒன்றை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த தெய்வம் உனக்காக எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்க துணிந்து இருப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம் இனி இந்த வாழ்க்கை நடப்பதை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த சாயப்பா முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எப்பொழுதும் சரிவர சரியான நலம் உனக்கு என்று தெளிவுபடுத்துவேன். உன்னை சுற்றி வரும் தீமைகளை எல்லாமும் உன் முன்னால் நின்று வேறறுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை நீ நிச்சயமாக வெட்டிவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இவர்கள் உனக்கு என்ன நடத்துகிறார்கள், ஏது நடக்கிறார்கள், இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்களின் சிந்தனைகள் என்ன என்பதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த சாயப்பா நான் உனக்காக துணை வருவதற்கும் இனி உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள்வதற்கும் முழுக்க முழுக்க காரணம் இனி என்ன நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்வதுதான். என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வதுதான். இனி எந்த சூழ்நிலையிலும் எதையுமே என் குழந்தை கைவிட்டு விடாதே. அப்பா உன் வாழ்க்கை துணையிடம் இருந்து உன்னை பிரிக்க நினைக்கும் ஒருவரை அடையாளப்படுத்துகிறேன். இதை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் மீண்டும் இவர்கள் உன்னை தேடி வருவதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. மீண்டும் மீண்டும் இவர்கள் உன்னை தேடி வந்து உனக்குள் காயங்களை கொடுப்பார்கள் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயங்களை உறுதிப்படுத்தி விட வேண்டிய காலம், நல்ல தேவைகளை உனக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டிய காலம், சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைக்கும் காலம், இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாமும் உனக்கு உறக்கச் சொல்லும் காலம்,
உன் முன்னால் நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ கட்டாயமாக இனியாவது சரியாக புரிந்து கொள். எதிலும் சாயப்பா உன்னிடம் பொய் சொல்ல வேண்டும் என்றோ அல்லது உனக்கு தேவையற்ற விஷயங்களை சொல்லிவிட வேண்டும் என்றோ அவசியம் எனக்கு ஒருபொழுதும் கிடையாது. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நான் இருப்பது எல்லாமும் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் உன் முன்னால் நிறுத்தும். அது மட்டுமல்லாமல் உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்க நினைப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்கும். வந்தவர்கள் தற்சமயம் சென்று விட்டார்கள். நான் அவர்களை யார் என்று உனக்கு உணர்த்திவிட தயாராகி விட்டேன். அதனால் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வரும் இந்த உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்திருந்தது, ஏது நடந்திருந்தது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டதல்லவா? இந்த தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டதல்லவா? நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய இந்த நேரங்கள் இனி அத்தனையும் நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதையும் மறக்காதே. நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ கட்டாயமாக மீட்டெடுக்க வேண்டும். உன்னோடு துணை இருக்கும் இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விட முடியாது என்பதை புரிந்து கொள். எந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் நீ உறுதிப்படுத்துவது, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கென சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஒரு வாழ்க்கை துணை, அதாவது திருமணம் முடிந்த 2 பேரும் சந்தோஷமாக இருந்து விடுவதில் சிக்கல்கள் எங்கிருந்து உருவாகும் தெரியுமா? அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒன்று அந்த குழந்தையின் தாய் அல்லது அந்த பையனின் அல்லது சுற்றி நடக்கும் சில விஷயங்கள். குடும்பத்தில் இருக்கும் அவர்களினுடைய உடன் பிறந்தவர்கள் என்று யாரேனும் ஒருவர் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய துணிந்து விடுகிறார்கள். யாரேனும் ஒருவர் இது போன்ற செயல்களை செய்ய நினைத்து விடுகின்றார்கள். இவர்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி வரும் இந்த காலம், சாயப்பா இவர்களை எல்லாமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். எதனால் இவர்கள் வாழ்க்கை துணையோடு ஒருவரை வாழ விடாமல் தடுத்து நிற்கிறார்கள்? அவர்களுக்கும் வாழ்க்கை துணை இருக்கத்தானே செய்கிறது. அவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று நினைப்பதற்கு என்ன காரணம்? இன்னொருவர் குடும்பத்தில் இங்கு வந்து இந்த வாழ்க்கையை புதிதாக ஏற்றுக்கொண்டு வாழ நினைக்கின்றவர்களுக்கு எப்பொழுதும் அதிகமான மரியாதையை நாம் கொடுக்கத்தான் வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நாம் தொலைத்து விட முடியாது. உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை நாம் நிச்சயமாக நம்மை நம்புகின்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த அப்பா நான் உனக்காக உன்னோடு துணை இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய அன்பு உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் இனி அத்தனையிலும் உனக்கு நடக்கப் போவதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த அப்பா நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்ல சொல்ல இனி உனக்கானது என்ன என்பதை நீ உணரத்தான் வேண்டும் அல்லவா? இது உன் வாழ்க்கை. உனக்காக ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டிய வாழ்க்கை. இதில் எப்பொழுதுமே உன் நிம்மதியை இழந்து தவிக்கும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் அதற்கு ஒருபொழுதும் நீ அனுமதி கொடுத்து விடாதே. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நடத்த ஒருபொழுதும் என் குழந்தை நீ எண்ணி விடாதே. என்ன நடந்தாலும் இந்த அப்பாவின் அன்பும் அரவணைப்பும் உனக்காகவே எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். இந்த சாயப்பா உனக்காக துணையிருந்து எல்லாவற்றையும் நடத்தி தருவார் என்பதையும் நீ புரிந்து கொள். உனக்கான நல்லதை வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதுதான் உண்மை. அப்பா சொல்வது போல உன் துணையிடமிருந்து பிரிக்க நினைத்து உன் வீட்டை தேடி வருவது யார் என்று இப்பொழுது நீயே கணித்திருப்பாய். ஒன்று உன் துணையின் தாயார் அல்லது உன் துணையின் உடன் பிறந்தவர்கள். இவர்கள் மீண்டும் மீண்டும் இல்லாததை பொல்லாததை எல்லாம் தேடி வருவது மட்டுமல்லாமல் அங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதையும் நடந்து முடிந்த பிறகு நினைத்து கலங்காமல் நமக்கு நடக்கப் போகும் அத்தனை விஷயங்களும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே.
உனக்கு நடக்கவிருக்கும் அத்தனை புரிதல்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே. இந்த சாயப்பா துணை இருப்பது எல்லாமும் உன்னை சுற்றி இருக்கும் இது போன்ற தீமைகளை விலக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்பதற்காகவும் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலிருந்து உனக்கான நம்பிக்கையை உன் முன்னால் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த அப்பாவிடத்தில் எதையுமே சிந்தித்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கான துன்பங்களை கொடுப்பதில்லை என்பதனை புரிந்து இந்த காலம் இந்த அப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனத்தில் உன் வீட்டிற்கு யார் வந்தாலும் சரி, அவர்கள் உனக்கு வேண்டியவராகவோ வேண்டாதவராகவோ இருந்தாலும் யார் வந்தாலும் சரி அவர்களுக்குரிய மரியாதையை நீ கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். உன் அப்பா நான் இருந்து உனக்கான எல்லாவற்றையும் நிச்சயமாக செய்து தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.